வெல்கம் டு ஈஸியர். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், தென் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் எந்த ஒரு வேரியபிளையும் வந்து சார்ந்து இருக்காது. அதாவது நேம்லயே இருக்கு பாருங்க, இன்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த வேரியபிள் எந்த ஒரு வேரியபிளையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, தனியா தான் இருக்கு. இந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு டிபெண்டன்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ். ஏஜ் வந்து நான் இங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆக்குபேஷன், ஹவு மச் தே ஏர்ன், ஹவு மச் ஸ்பெண்ட், இந்த எந்த வேரியபிளையும் டிபெண்ட் பண்ணி ஏஜ் இருக்காது. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்டடியில இண்டிபெண்டா எந்த ஐட்டம்லாம் இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா எதுவுமே கிடையாது, அப்படியே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஆப்போசிட். இந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அந்த டைப் ஆஃப் வேரியபிள் எல்லாமே வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சேலரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி இருக்கு. அப்போ வந்து சேலரி டிபெண்டன்ட் வேரியபிள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்க ஹையர் டிகிரிஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்னா உங்களோட சேலரி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ சேலரி வந்து டிஃபரெண்ட் வேரியபிள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது இந்த வேரியபிள் தான் வந்து இந்த வேரியபிள வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ சேலரி எதை சப்போர்ட் பண்ணிருக்குன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ சேலரி வந்து டிஃபரெண்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது வந்து நீங்க நல்லா பாத்துக்கங்க, இது ஒரு மெயினான எக்ஸாம்பிள். ஸோ தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் காசஸ் த சேஞ்சஸ் இன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் தட் டிபெண்டன்ட் வேரியபிள் குட் காஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது என்ன மீனிங் வருதுன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணும் ஆர் எஃபெக்ட் பண்ணும். பட் எந்த காரணத்தை கொண்டும் டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சேஞ்சஸோ எஃபெக்டோ பண்ணாது. ஓகே, இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.